எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டு ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க்கில் உள்ள உப்பு அதுக்கப்புறம் மண் படிந்திருக்கதை எப்படி டேங்க்குள்ளே இறங்காமலேயே க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த டேங்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உப்பு ஒயிட் கலர் மண் இந்த மாதிரி படிஞ்சிருக்கு. இதை டேங்க்குள்ளே இறங்காமலேயே நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3/4 இன்ச்சு நீளமான இந்த மாதிரி ஓஸ் எடுத்துக்குங்க. இந்த ஓஸை நம்ம இந்த டேங்க்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணோம்னா ஓஸ் மடங்கும். அப்படி மடங்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஓஸோட பெரிய சைஸ் பிவிசி பைப், நான் பார்த்திங்கன்னா 1 இன்ச் பிவிசி பைப் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 3/4 இன்ச் ஓஸை அந்த 1 இன்ச் பிவிசி பைப்புக்குள்ளே விட்டுக்கலாம். அந்த பிவிசி பைப்போட எண்டும் நம்ம ஓஸோட எண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போது நம்ம அந்த பிவிசி பைப்பையும் ஓஸையும் சேர்த்து நம்மளோட ஓவர்ஹெட் டேங்க்குள்ளே விட்டுறலாம். தண்ணி ஒரு 4 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. குறைந்தபட்சம் ஒரு 4 இன்ச்சு தண்ணி இருந்தால் தான் நம்மளால் இந்த ஓஸ்லேருந்து தண்ணியை உறிஞ்சி எடுக்க முடியும். அதே டைமில் நம்ம அந்த மண்ணையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஓஸ்லேருந்து தண்ணி வரும்போது அந்த மண்ணையும் அந்த தண்ணி கூடயே வர வைக்க முடியும். அடுத்து அந்த ஓஸோட இன்னொரு எண்டை தாழ்வான பகுதியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராசஸில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உரியறது தான். கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து உறிஞ்சிங்கன்னா தான் தண்ணி மேலே வரும். அப்படி ஒரு தடவை நீங்கள் உறிஞ்சி தண்ணி மேலே வந்துருச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஓஸ் வழியாக தண்ணி வராமல் வச்ச பிறகு உள்ளே இருக்க அந்த மண் உப்பு இதெல்லாம் கலங்குற மாதிரி ஒரு சின்ன கட்டையோ கம்பையோ வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட அந்த உப்பு மண் எல்லாமே கலந்து இந்த ஓஸ் வழியாக வெளியே வந்துடும். இந்த ப்ராசஸை நீங்கள் ஒரு 2 தடவை ரிப்பீட் பண்ணிங்கன்னா, அதாவது ஃபுல்லாக தண்ணியை காலி பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 4 இன்ச்சு தண்ணி பிடிச்சி இன்னொரு தடவை செஞ்சிங்கன்னா எல்லா உப்புமே வெளியே வந்துடும். இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் தண்ணி டேங்க்குள்ளே இறங்காமலேயே ஓரளவுக்கு உள்ளே படிஞ்சிருக்க உப்பு அப்புறம் மணல் துகள்களை நீக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.